நமஸ்காரம். நமஸ்காரம்ண்ணே. நமஸ்காரம் நமஸ்காரம். இன்னைக்கு காலைல தானே வந்தேன் ஊருக்கு. சரி, அடக்கம்லாம் பாத்தீங்களா? பார்த்தேனே, ஒண்ணு அடக்கம் பார்த்தேன். ராஜேந்திர ராஜ் அவங்க மனைவி. ஆமாண்ணே. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுண்ணே. எப்படி இருந்தது அடக்கம்? அடக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூஞ்சி வந்து மூஞ்சில மஞ்சள் பூசின மாதிரி இருந்துச்சு. நானு ஒப்பிட்டு பார்த்தேன், வேற பொம்பளைங்க எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க முகத்து கலருக்கும் இவங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தேன். ஒப்பிடவே வர மாட்டேங்குது, அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து இந்த உதடு வந்து அசைற போல எனக்கு தெரியுது. அப்புறம் இந்த கண்ணு வந்து கொஞ்சமா விட்டுருந்தாங்க முதல்ல. அப்புறம் நானு சாயந்தரமா போன் பண்ணேன், சாயந்தரமா போனேன், திரும்ப சாயந்தரம் வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப போய் பாக்கும்போது 87 வயசு பாட்டி கிழவி எப்படி இருப்பாங்க அப்படி இருந்தவங்க 20, 18, 19 வயசு பொண்ணு போல தெரியுறாங்க. அந்த மூஞ்சில அவ்வளவு மஞ்சள் அதிகமா இருக்கு. கண்ணு வந்து பெருசா விட்டுருக்காங்க. அப்புறம் வாய் வந்து அகலமா இருக்கு அதிகமா. அப்புறம் அது அவ்வளவுதான் பார்த்தேன். அப்புறம் அங்க அடக்கம் பண்றதுக்கு அங்க போயிருந்தோம். எல்லாம் பண்ணி கந்தத்தை பூ எல்லாம் போட்டு வந்தோம்.